ஆச்சரியப்படாதே, நான் உன்னுடைய முதலாளி தான். திரும்பவும் கணீர்னு அவன் குரல் ஒலிச்சதை கேட்டு கவிதா ஒரு கணம் நம்ப முடியாமல் திகச்சா. அவளுக்கு எதுவுமே புரியல. காலை வரைக்கும் தன் கூட எதிர் சீட்டில் உட்காந்துக்கிட்டு கேலியும் கிண்டலுமா வேலை பார்த்தான். திடீர்னு எம்டி ரூமுக்குள்ளே வந்து முதலாளி ஸ்தானத்தில் உட்காந்துக்கிட்டு இப்படி அதிகார தோரணையோடு கர்ஜிக்கிறானே, எப்படி இது சாத்தியம்? தான் காண்றது என்ன கனவா இல்லை நினைவா? இங்கே என்ன தான் நடக்குது? இவனோட கோமாளித்தனத்தை விளையாட்டுன்ற பேரில் வேஷம் போட்டு நம்மளை பயமுறுத்துறானோ? கவிதா திகைச்சு போனவளா யோசிச்சா. அவனோ அவன் மிரள விழிச்சு திகைச்சு போய் நிற்கிறத ரொம்பவும் ரசிச்சிட்டு இருந்தான். முகத்தை சாய்ச்சிக்கிட்டு ஆர்வமாக பார்த்தான். அடுத்த கணமே, கவிதா பயப்படாத, இது வேஷம் இல்லை. இது வரைக்கும் உன் முன்னாடி குமாஸ்தாவாக நடிச்சிட்டு இருந்தேன் பாரு, அதுதான் வேஷம். இதுதான் ஒரிஜினல் ராஜா, எம் ராஜா. இந்த எம்ஆர் எக்ஸ்போர்ட்ஸ் சேர்மேன் மோகனரங்கத்தோட ஒரே வாரிசு. புரியுதா? ராஜா படப்படான்னு அவன் கண்களில் தோன்றின எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்கிற மாதிரி பேசினான். கவிதாவோட முகத்தில் ஆனாலும் மிரட்சி குறையில. அவளோட விழி படப்படக்க தான் செஞ்சுது. திரும்ப திரும்ப அவனை நம்ப முடியாமையே பார்த்தான். ராஜா சிரிப்போடு இருக்கையிலிருந்து எழுந்து வந்து, என்ன நம்ப முடியலையா? ஆச்சரியமாக இருக்கா? வேணும்னா கிள்ளி பாரே சட்டுன்னு சொன்னான். போலியா அவன் முன்னாடி கை நீட்டி சிரிச்சவனை இன்னும் அதிசயமாக கவிதா பார்த்தா. அவனோட ஸ்டைல், கண்ணாடியை மீறி தெரிந்த குண்டு குண்டான கருப்பு விழி, முன்புற நெற்றியில் அலட்சியமாக விழுந்து புரள்ற அவனோட முடி, அடர்ந்த முறுக்கேறிய மீசை, சிவப்பான அந்த பளபளப்பான முகத்தில் உணர்ச்சிகளை சடார் சடார்னு மாற்றி தாண்டவமாடுற அவனுடைய அந்த விவேகம்னு எல்லாமே அவளை கவர்ந்தது. ஒரு முதலாளிக்குரிய அத்தனை அம்சங்களும் ஒரு சேர இருக்கிற இவனை எப்படி கவனிக்காமல் இருந்துட்டோம்? வியப்போடு பார்த்தா. அவளோட வியப்பை அவன் இன்னும் ரசிச்சுக்கிட்டே சட்டுன்னு முகம் மாறினான். எல்லாம் ஒரு காரணமாக தான் கவிதா. காரணமா? அப்படி என்ன காரணம் சார்? சட்டுன்னு சார்னு சொல்லி மரியாதை காட்டின அவளுடைய குரலை இது கேலியா இல்லை நிஜமா இல்லை முதலாளிக்குண்டான பணிவான்றத புரிஞ்சிக்க முடியாமல் ஒரு கணம் அவளையே உத்து பார்த்தான் ராஜா. மேற்கொண்டு சொன்னான், கவிதா, எந்த ஒரு நிறுவனத்துலேயும் சரி, ஆஃபீஸ்லேயும் சரி, வேலை பார்க்குறவங்களோட திறமையை நம்பி தான் அந்த இடமே இருக்குது. அவங்களுடைய உழைப்பே அந்த நிறுவனத்தோட வெற்றிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக அமைஞ்சிடுது. அப்படி இருக்கும் பொழுது சரியான வேலையாட்களை தேர்ந்தெடுக்காம ஒரு நிறுவனம் இயங்கி வருதுன்னா அதுவே அந்த நிறுவனத்துக்கு பாதகமாகவும் அமைஞ்சிடும். அதோட நாங்கள் நடத்துறது எக்ஸ்போர்ட் கம்பெனி. முக்கியமாக டெண்டர்கள் எடுக்கிறது, பொருட்களோட தரம் பார்த்து உரிய நேரத்தில் ஆர்டர் செய்கிறது, சக கம்பெனிகளோட போட்டியை சமாளிக்கிறது அப்படின்னு எந்நேரமும் நம்ம சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய அவசியம். அதனால் திறமையானவங்க வேலை நேரத்தில் வெட்டி பேச்சு பேசி வம்பிழுக்காதவங்களாக பார்த்து வேலைக்கு எடுக்கிறதே எங்களுடைய வழக்கம். அதனால தான் ராஜா வார்த்தைகளை முடிக்கிறதுக்கு முன்னாடியே கவிதா அவன் சொல்ல வந்ததை முழுசாக புரிஞ்சுக்கிட்டவளா தொழிலாளி போல் நடித்து என் திறமையையும் குணத்தையும் பரீட்சித்து பார்த்துருக்கீங்க, அப்படித்தானே அப்படின்னு வெடுக்குன்னு தன் திறமை மேலே அவன் சந்தேகப்படுறத குற்றம் சாட்டுற மாதிரி கேட்டா. அப்படித்தான்னா கூட, அப்படி நீங்கள் வச்ச டெஸ்ட்டில் நான் பாஸ் பண்ணேன்னா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? இந்த முறை சாரில் வேணும்னே கவிதா அழுத்தம் கொடுத்து அவனை ஏறிட்டு பார்த்தா. பாஸ் தான், அதுலேயும் 100க்கு 200 மார்க்கு போதுமா? என்னது 200? ஆமாம், 100 உன் திறமைக்கு, இன்னொரு 100 உன் அழகுக்கு. நிஜமாவே நீ ரொம்ப அழகுதான். ராஜா இப்படி பேசுவான்னு கவிதா கொஞ்சமாக எதிர்பார்க்கல. சட்டுன்னு அவளோட முகம் சிவந்து போச்சு. அதை ஆர்வமாக கவனித்த ராஜா பேச்சை முடிக்காமல், என்ன அழகு இருக்கிற இடத்துல தான் ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க, அதுதான் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. முகத்தை போலியாக வச்சுக்கிட்டு இதை சொன்னான். நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. கவிதா கூடவே அவசரமாக மனசை அலைய விடாமல் வச்சுருந்தா எந்த ஆபத்தும் உங்களை நெருங்காது அப்படின்னு பவ்யமாக போலி பீடிகையோடு சொன்னான். தன் பேச்சை வச்சே தன்னை மடக்க பார்க்குற அவளுடைய புத்திசாலித்தனத்தை ராஜா மெச்சினவனா கடகடகடன்னு சிரிச்சான். கவிதா
நான் அலைய விட போகிறதில்ல, அடக்க போகிறேன். அடக்க போகிறீங்களா? ஆமாம். அழகான திமிர் பிடிச்ச குதிரைகளை அடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு. அதைத்தான் இனி செய்ய போகிறேன். அவன் சொல்கிறது ஓரளவுக்கு புரிஞ்சிருந்தாலும் புரியாதவ போல முகத்தை வச்சுக்கிட்டு கவிதா கேட்டா. புரியலையே, விளக்கமாக சொல்லுங்களேன் சார். சொல்கிறேன். நான் அழகு குதிரைன்னு சொல்கிறது வேற யாரையும் இல்லை, ஒன்றைத்தான். என்னையா? ஆமாம், நீ தான் அழகு குதிரை. ஒன்றைத்தான் அடக்க போகிறேனா? ராஜா கர்ச்சிக்கிற குரலில் சொன்னான். எல்லாத்தையும் கேட்டுட்டு கவிதா தன் சீட்டுக்கு வந்தா. அவளுக்கு ஒரு கணம் நடந்தது எதுவுமே புரியல. காலை வரைக்கும் தங்கூட குமாஸ்தா வேலை பார்த்தவன் திடீர்னு முதலாளின்றான். தன்னை அழகு ராணி, அழகு குதிரை எல்லான்னு சொல்லி சீண்டி விளையாடுறான். என்ன நடக்குது இங்கே? ஒன்றும் புரியலையே. கவிதா குழம்பி போனான். அவள் அப்படி குழப்பமாக இருக்கிறத எதிர் சீட்டிலிருந்து ரசித்து பார்த்துட்டு இருந்த மைத்திலி சிரிக்க ஆரம்பிச்சிட்டா. என்ன கவிதா, குழப்பமாக இருக்கா? ஆமாம் மைத்திலி, இங்கே என்ன தான் நடக்குது? நடக்கிறதெல்லாம்... கவிதா வார்த்தையை முடிக்கிறதுக்குள்ள எல்லாம் ஒரு விளையாட்டு தான் அப்படின்னு மைத்திலி முடிச்சா. விளையாட்டா? ஆமாம், முதலாளி தொழிலாளி விளையாட்டு. முதலாளி தொழிலாளி போல் நடிப்பார், நம்மளோட திறமையெல்லாம் சோதிப்பார். அதில் பாஸ் பண்ணிட்டாதான் வேலை. எனக்கும் அப்படி தான் கிடச்சிது. என்ன, உன்னையும் ராஜா பரிசோதிச்சாரா? நிஜமாவா? தன்னை மறந்து ஆவலாக கேட்ட கவிதாவை ஆச்சரியமாக பார்த்தா மைத்திலி. அதுவும் சாதாரண டெஸ்ட் இல்லை, ரொம்ப விசேஷமானது தான். விசேஷமானதா? ஆமாம். முதல்ல சக குமாஸ்தா போல் பேச்சு கொடுத்து பார்த்தார். நான் பேச்சில் ஆர்வம் காட்டலன்றதும் காதல் வலை வீசி பார்த்தார். என்னது, காதல் வலையா? தன்னை மறந்து கவிதா திடுக்கிட அதை கவனித்தவளா மைத்திலி தொடர்ந்தா. காதல் வலை தான். அதுவும் எப்படி தெரியுமா? எப்படி மைத்திலி? பசுப்பு வார்த்தைகள் காட்டி. ஆமாம், இதோ பார் மைத்திலி, நம்ம 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் வேலை பார்க்க போகிறோம். பேசாமல் நம்ம 2 பேரும் காதலிச்சு கல்யாணமும் செஞ்சுக்கிட்டா எவ்வளோ வசதியாக இருக்கும்னுலாம் சொல்லி ஆசை காட்டினார். அதுக்கு நீ மயங்கலையாக்கும்? இதை கவிதா குத்தலாக கேட்கிறாளா அப்படின்னு தெரிய முடியாதவளா மைத்திலி தொடர்ந்து சொன்னான். நிஜமாவே தான், நான் மயங்கலை கவிதா. நான் மட்டும் அன்றைக்கி மயங்கி இருந்தா, அவர் பேச்சை நம்பி இருந்தா, அதோ கதி தான். எனக்கு வேலையும் கிடைச்சிருக்காது, மானமும் போயிருக்கும். மானம் போயிருக்குமா? ஆமாம், காதல் உணர்வுகள் உன் மனசில் எழும்பி இருந்தா உனக்கு இங்கே வேலையே கிடைச்சிருக்காதே. அது எவ்வளோ பெரிய அவமானமாக இருந்திருக்கும். புரியலையே மைத்திலி. கவிதா, நான் தான் சொன்னேனே, இந்த காதல் மேலே எனக்கு வைக்கப்பட்ட ஒரு பரீட்சைன்னு. நான் மட்டும் அவர் பேச்சில் மயங்கி தலையாட்டி இருந்தா உடனே என்னை நிராகரிச்சிருப்பார். காரணம், நம்ம கம்பெனியோட கொள்கை அப்படி. கொள்கையா? ஆமாம், வேலை பார்க்குற யாரும் காதல் பண்ணக்கூடாது, காதல் பற்றி பேசவும் கூடாது. ஆட, இது என்ன புது கதை? கவிதா வியந்து கேட்க அவளை பார்த்து உற்சாகமாக மைத்திலி கண் சிமிட்டினா. கதை தான். இதுக்கு பின்னணியில் நிச்சயம் ஒரு கதை இருக்குது, சொல்லட்டுமா? சொல்ல. நம்ம முதலாளி ராஜா யாரையோ தீவிரமாக காதலிச்சாராம். அந்த பெண்ணும் அவரை விழுந்து விழுந்து காதலிச்சாலாம். கடைசியில் திடீர்னு ஒரு நாள் இவருக்கு குட் பை சொல்லிட்டு வேறொருத்தனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டாலாம். நிஜமாவா? நிஜம்தான் கவிதா. அந்த கோபத்தில் தான் ராஜாவுக்கு காதல்னாலோ அல்லது யாரும் காதலிச்சாலோ இல்லை காதலை பற்றி பேசினாலோ பயங்கர கோபம் வருமா. நம்ம ஆஃபீஸில் ஹெட் கிளார்க்கு ரகசியமாக என்கிட்ட சொன்ன தகவல் இது. மைத்திலி சொல்ல சொல்ல கவிதா நம்ப முடியாதவளா வாய் பிளக்க கேட்டுக்கிட்டு இருந்தா. என்ன, ராஜா காதல் மேலே வெறுப்புள்ள ஆசாமியா? காதலே அவருக்கு பிடிக்காதா? காதல் செஞ்சால் கோபம் வேற வருமா? என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குது. கவிதாவால் நம்ப முடியல. அவளுக்கு உடனடியாக இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும், மைத்திலி சொல்கிறதெல்லாம் உண்மையானோ புரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. கவிதா 2 நாள் பொறுமையாக காத்துட்ருந்தா. 3ஆம் நாள் ஏதோ ஒரு விஷயமா ராஜாவோட ரூமுக்கு போக வேண்டியிருந்தது. ஆஃபீஸ் விவரங்களெல்லாம் சொல்லிட்டு திரும்பி வர மனசில்லாதவளா அங்கேயே நின்றுட்டுருந்தா. அவளுக்கு எப்படியாவது அந்த காதல் விஷயம் பற்றி ராஜா கிட்ட கேட்டுடணும்னு யோசனை உள்ளுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ராஜா முக்கிய குறிப்புகளெல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தவன் தற்செயலாக நிமிர்ந்து பார்த்தான். கவிதாவோட நிலையை கவனிச்சிட்டான்.
அவன் எதையோ கேட்க தவிக்கிறது அவன் முகக்குறிப்பிலேயே கண்டுபிடிச்சிட்டான். என்ன விஷயம் கவிதா? ஆச்சரியமா குரல்ல மென்மையை தடவினபடி ரொம்ப மென்மையாக இந்த கேள்வியை கேட்டான். ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும் சார். கேட்க தயக்கமாக இருக்குது. கவிதா பீடிகையோடு இழுத்தா. தயக்கமா? என்கிட்டயா? தாராளமாக கேட்கலாம். கைகளை விரித்தபடி ராஜா சிரித்தான்.